நாங்க டாக் ரொம்ப இதுவா பாக்குறவங்க, எம்பத்தி இருக்கிறவங்க, வாட்டவர் எப்படி அப்படிவா என்னன்னா லவ் யூ லவ் யூ. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்க நம்புகிறேன், நல்லா இருக்கீங்க நம்புகிறேன், ஆடாமல் இருக்கும் நேரம். ஸோ எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வெல்கம் பேக். யூ நோ வாட் இட் இஸ். இந்த வீடியோ எதை பற்றினு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அந்த ஷோ பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம கூட இருக்கலாம். பட் இந்த ஹோல் நடந்த அந்த எபிசோட ஒரு சம்மரி மாதிரியும் இல்லை ஒரு ஐ ஆட் திங்ஸ் டு ஆட் ஆன். ஸோ நிறைய பேசலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஹோல் ஷோ ஆர் இந்த ஹோல் எபிசோட பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி நான் அந்த வீடியோ ஆரம்பிச்சுக்கிறேன். ஸ்டாண்ட் அப் ஃபார் த பீப்புள் ஃபர்ஸ்ட் மேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பீப்புள் கம்ஸ் ஃபர்ஸ்ட். நீ திங்கிற சோர்ல இருந்து, நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து, உன் வீட்டு குப்பை ஆள்ற வரைக்கும் எல்லாமே பீப்புளால தான் இதெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க கூட தான் நம்ம நிற்கணும். அதை விட்டுட்டு தெருநாய்ங்கெல்லாம் எங்க 4 காலு குழந்தைங்கன்னு மனசாட்சியே இல்லாம பிள்ளைய இழந்துட்டு உக்காந்துருக்கவன் முன்னாடி உட்காந்து குழச்சிக்கிட்டு என்ன காமெடி பண்ணுகிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு த ஹோல் ஷோ வாஸ் எதுவும் பேச வேணான்னு பார்க்குறேன். நான் நினச்சி பார்க்காதவங்கெல்லாம் லூஸ்தனமாக பேசினாங்க. நான் வரேன் பட் தான் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ, ஸ்டாண்ட் அப் ஃபார் பீப்புள் ஃபர்ஸ்ட். இட்ஸ் நாட் தட் ரொம்ப யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. பீப்புள் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை, அவங்களால டெய்லி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதற்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு சொல்யூஷன் தேடணுமே தவிர அங்கே உக்காஞ்சிக்கிட்டு ஒரு எம்பத்தியே இல்லாமல். Let's start the video, ladies and gentlemen. So yes, ladies and gentlemen, இந்த ஹோல் ஷோவையே ஒரு மீமை வச்சு நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா, இந்த பேராசைட் மூவியில் ஒரு சீன் ஒன்று வரும். இந்த மாதிரி வந்துட்டு த ஸ்கைஸ் ஆர் ஸோ ப்ளூன்ற மாதிரி, மழை பெஞ்சதுக்கு வெரி தேங்க்ஃபுல்ன்ற மாதிரி பின்னாடி உட்காந்து சொல்லணும் வருவாங்க. பட் டிரைவர் வண்டி ஓட்டுன்னு இருக்கவருக்கு தான் தெரியும் என்ன கிழிஞ்சுது என்ன இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்லா வசதியாக காரில் போய்கிட்டு நல்லா வாஷ் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே எங்கள் பிள்ளைங்க எங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னாடி ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு எம்பத்தி இல்லாமல் லிட்ரலாக மனுஷன் எக்கேடு கெட்டா எனக்கு என்னன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டாக் லவர்ஸ், which triggered me and a lot of people obviously. இப்போ பேசிக்கிட்டு இருக்க நானே நாய் வளர்த்துருக்கேன். ஸோ அதனால் I have everything, I have the right to say everything. Okay ladies and gentlemen, ஓவராலாக இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னா வந்துட்டு, ஏன் வந்துட்டு நீங்கள் பயப்படுறீங்க, எதனால் வந்துட்டு நீங்கள் நாயை பார்த்து பயப்படுறீங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட வந்துட்டு கேட்குற மாதிரி கேட்டிருந்துருக்கிறாங்க இந்த சைடில் இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்களோட ட்ராமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸை பாவம் எனக்கு கேட்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர்லாம் ஆட்டோ ஓட்டுற ஒரு பையன் வந்துட்டு நாய் குறுக்க வந்ததால் விழுந்து அவங்க பிள்ளையவே 10 நாளுக்கு முன்னாடி தான் ஜஸ்ட் வந்துட்டு இறந்தேன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. நிறைய பேரோட கூட பிறந்தவங்க கடிச்சு இறந்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு கடிச்சு இங்கே அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட வலியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு என்ன பண்ணுறானுங்க, த கிளாசிக் விக்டிம் பிளேமிங். வாட் டிட் வி எக்ஸ்பெக்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன்? பொண்ணுங்களுக்கு செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கட்டும், என்ன நடந்தாலுமே ஒரு கூட்டம் வந்துட்டு லிட்ரலி இதுக்கெல்லாம் விக்டிம் பிளேம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ விக்டிம் பிளேம் நடந்துட்டு இருக்குது. லைக் மலுமட்டத்தனமா விக்டிம் பிளேம் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஏன் அந்த அத்தனை மணிக்கு அங்க போறீங்க, நாய் குறுக்க வந்து உன் புள்ள செத்துருச்சா, அப்போ ஒரு புள்ள வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப, என்ன அறிவு இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சொல்றல, ஓவராலா பாத்தீங்கன்னா the debate should have ended எங்க தெரியுமா முடிஞ்சிருக்கணும்? ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டாப்ல, நீ சோறு போடுற எல்லாம் பண்ற, ஆனா அது போய் எல்லாரையும் கட்சின்னு இருக்குது, அது கட்சா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எத்துக்கிறியான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா முடியாது. எப்படி? அப்புறம் எதுக்குடா டிபேட் பண்ண வந்து உட்கார்ந்திருக்கு? That's the fucking point. You can't take responsibility for random dogs. The conversation is over. முடிஞ்சு. உன்னால பார்த்துக்க முடியாதுல்ல, உன் வீட்டில் வச்சு உன்னால சோறு போட முடியாதுல்ல, வாய மூடு. லெட் த கவர்மெண்ட் அண்ட் தேர் அஃபிஷியல்ஸ் டூ தேர் திங். அவங்க பண்றதுக்கும் நடுவில் வந்துட்டு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி நீங்க கையும் விரிச்சுப்பீங்க. உங்களால வந்துட்டு சாமானிய மக்களும் ஆக்சுவலா ரோட்ல கஷ்டப்பட்டுன்னு வேலைக்கு போறவங்க எல்லாமே வந்துட்டு டெய்லி அவஸ்தைப்பட்டு கிடக்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா வந்துட்டு நீங்க எல்லாம் அந்த கார்லயே போய் கார்லயே வர்றது, 2 வீலர்ல போற பாவம் 2 வீலர்ல போறவங்களுக்காக தெரியும். ஒருத்தனுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். ரேண்டமா துரத்தின்னு வர்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இந்த ஒரு டிபேட் வைப்பாங்க, அச்சோ கொலைக்கிறடாய் கடிக்காதுங்க, உங்களை துரத்திட்டு வரும் ஆனா கடிக்காதுங்க. பட் அந்த சிச்சுவேஷன்ல அந்த டாக் போடுது இல்ல, லைக் ரேண்டமா ஒருத்தன் போறான், அவனுக்கு நாய்னா பயம், இந்த நாய் வந்துட்டு துரத்திட்டு வருது, இவன் பேனிக் ஆனாலே மேட்ரு காலி. என்னவா நடக்கலாம், விழுந்து மண்டை உடையலாம், இல்ல உயிரே போலாம். அதெல்லாம் டெய்லி கோத்ரூ பண்றவனுக்கு தான் இந்த வழி தெரியுமே தவிர உள்ளேயே உக்காஞ்சிக்கினே
நீ வந்துட்டு சொகுசாக வந்துட்டு நீ வெளியே மட்டும் வந்துட்டு சாப்பாடு போட்டு ஓடு கொஞ்சிட்டு ஸ்டோரி எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் அது சாப்பிட்டு பேண்டு வச்சதான் நான் எடுக்க மாட்டேன், அது யாரையா கடிச்சு வச்சதுன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு நீங்கள் எஸ்கேப் ஆனீங்கன்னா கடந்த வாட் என்ன மைண்டில் போகுதுன்னு எனக்கு புரியல. லிட்டரலாக வந்துட்டு நாய்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நாய்களோட எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும், நாய்களோட பாடி லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும்னு ஒருத்தெல்லாம் உட்காந்துக்கிட்டு சீஃப் கெஸ்ட்டாக எனக்கு மனசே கேட்கல. அந்த ஆள் இப்படி பேசுவா நான் நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு அங்கேயே போறீங்க, நாய் வந்துட்டு காக்கிற எங்களை காக்க வேணாண்டா கூட்டின்னு போங்கடான்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ தெரு நாய்கள் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குன்னு ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் சொல்லும்போது, உன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது யூ ஷுட் ஜஸ்ட் ஷட் த ஃபக் அப். அதை விட்டுட்டு டெய்லி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவன் புலம்பி தள்ளும் போது ஒரு ஹெல்ப்னு கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்கும்போது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும்போது அதையும் வந்து நான் தடுப்பேன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு, அந்த பொண்ணு திறந்து விட்டு பொண்ணு அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க டாக் லவ்வர்ஸ். உடனே வந்துட்டு என் டாக் ஹேட்டர்னு வந்து லேபிள் பண்ணாதீங்க. நானும் நாய் வளர்த்தவன் தான். தெருவில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா டாக் ஹேட்டர்ன்றது கிடையாது. நீ எப்படி வேணா லேபிள் பண்ணிக்கோ, I don't give a shit. இவர் சொல்கிறாரு, இவர் பையனை வந்துட்டு இந்த மாதிரி 3 வீட்டு நாய்ங்க, அதாவது வளர்க்குற நாய்ங்க கேட்டை திறந்து விட்டு அன்அட்டண்டடாக இருக்கும்போது கேட்டை திறந்து விட்டுருக்காங்க போல் இருக்கு. இது வந்துட்டு அவன் பையனை சுற்று போட்டுச்சு. அவர் பையனை சுற்று போட்டு கடி இங்கே அங்கன்னு கடி, பயங்கர கடி. வீட்டில் வளர்க்குற நாயே அப்படின்னா தெரு நாய்ங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது யூ கான்ட் ரியலி டிபேட் ஹியர். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்றதை நான் நல்லா கேட்டுங்க. நானும் வளர்த்தேன். நாங்கள் வந்துட்டு கிரேட் டேன் வளர்த்தோம் சின்ன வயசில். நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது சின்னதாக இருக்கப்போ ஓகே, ஆனால் பெருசாக இருந்தப்போ எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. நாங்கள் வளர்த்த நாய் வந்துட்டு காமாக தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நோட் திஸ் பாயிண்ட். எங்கள் பாட்டி வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டோம், எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு, எங்கள் அம்மாவும் பாட்டி மட்டும்தான். பாட்டி வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நினைக்கிறேன், ஆமாம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கு பிடிச்சிட்டு நல்ல பல நாள் அப்படியே தான் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வரல. திடீர்னு ஒரு நாள் அந்த அக்ரெசிவாக போகிறது லைக் சரக்குன்னு ஓட ட்ரை பண்ணியிருக்கு. இவங்க விழுந்து இடுப்பு உடஞ்சிருச்சு. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் நாய் எங்களை கடிக்கலை, எதுவும் பண்ணலை, அதை நான் எதுவும் சொல்லலை. பட் அந்த வர அக்ரெசிவ் டெண்டன்சிங்கிறது ஒன்று இருக்குது, எல்லா நாய்க்குள்ளேயுமே இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாய்ங்களே ஒரு ரேண்டம் ஆளோட பையனை கதவை திறந்து விட்டாங்கன்றதுக்காகவே சுத்து போட்டு அட்டாக்கே பண்ணிருச்சு, கடிச்சிருச்சு. அந்த புள்ள என்ன பண்ணுவான்? நான் ஏன் சொல்றேன்னா, இதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க எதுவும் பண்ணலன்னா நான் எதுவும் பண்ணாதுன்னு. யூ கான் கேரண்டி இட் மேன். உங்களால கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நானே பார்த்துருக்கேன் ரேண்டமா, லிட்டரலா எனக்கே நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் எனக்கு பெருசாக நாய் பயம் கிடையாது, அதனால் நான் மீண்டு வந்துட்டேன். எனக்கு பெருசாக வந்து கிடையாது. பட் என்னையவே நான் பாட்டு என் வேலையை பார்த்து நடந்து போயிட்டு இருப்பேன். திடீர்னு வந்து குலைக்கிற மாதிரி அந்த சவுண்டு விட்டு நிற்கும் பார்த்தியா, நான் அப்படி நின்றுவேன். நான் என்ன அதான் பண்ணுறேன். நீ நாய் வளர்த்தவன்றதுனாலையோ என்னவோ பெருசாக எனக்கு பயம் இல்லை, நான் நின்றுட்டேன், ஓடிடுச்சு. இதுவே ஒரு ரேண்டம் ஆள் அந்த அப்ரோச்சை பார்த்து பயந்து எதனா பண்ணான்னா கண்டிப்பாக பாயம், கண்டிப்பாக சுற்றி இருக்கிற நாய்களும் சுத்து போடும். இதுதான் நடக்குது நிறைய இடத்துல. ஸோ பாவம் இந்த மனுஷன் அவர் பிள்ளைக்கு நடந்ததை வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடில் ஒருத்தன் என்னடானா கவுன்சிலிங் எடுக்கணும். நாயோட நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எதுக்காக வந்துட்டு அக்ரெசிவாக இருக்கு, அதோட பாடி லாங்குவேஜ் என்ன, ஏன்டா உட்காந்து நான் கிளாஸ் ஆட எடுக்க முடியும், எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு நாய் வந்துட்டு இப்படி கதைக்குது ஸோ கடிக்காத நான் போக முடியுமா? என்ன லாஜிக் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அது வீட்டு நாய் பண்ணிருக்கு, அப்போ தெரு நாய்க்கு நீ என்ன கேரண்டி கொடுப்ப பண்ணாதுன்னு சொல்லிட்டு. இதுல இன்டர்வியூ கொடுத்த அந்த அம்மா வேற இன்னொரு இன்டர்வியூல போய் பிள்ளைய கடிக்கிற வரையும் நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? ஆமா, நாய் வந்துட்டு ப்ரோ நான் கடிக்க போறேன், இல்ல அம்மா உங்க பிள்ளைய கடிக்க போறேன் வாங்க வந்து தடுங்கன்னு சொல்லிட்டாடா கடிக்கும். என்ன லாஜிக்? உங்க லாஜிக் எனக்கு புரியல. ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு ரியல் லைஃப் சினாரியோஸ் எதுவுமே பேசல. இவங்க லிட்டரலா அந்த ஃபேண்டசி வேர்ல்ட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. என்னோட 4 கால் குழந்தை அந்த தட்டி மொழுவாங்க பாத்தியா அந்த டாபிக்கை, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நோ ஃபேக்ட்ஸ், நோ ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், நோ நத்திங். அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இங்க முக்காவாசி பேர் அந்த சிச்சுவேஷன்ல இருந்ததே கிடையாது. நீங்களாம் அதை பத்தி பேசுற தகுதியே கிடையாது. உங்களுக்கு அந்த டாபிக் பத்தி பேசுறது தகுதியே கிடையாது. ஆக்சுவலா நடு ரோட்ல நின்று இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஓகே, இட் மேக் சென்ஸ். நீ பண்ணலையா வாய மூடி நிறுங்களேன் தயவு செஞ்சு. ஒரு ராபிஸ் வந்து 96% பிரைமரி கேசஸ்க்கு ஒரு எமர்ஜிங் டிசீஸா வந்துட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்கணும்.
யாருக்குமே புரியல. இந்த சைடில் உட்காந்துருக்கோம், ஒருத்தன் பேசல. கேட்டா வந்துட்டு நான் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சி ஊசி போடணும், கருத்தடைப்போ சம்திங் வாட் எவர் என்னென்னலாம் இரலவெண்ட்டாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். நான் வந்துட்டு அதெல்லாம் நடந்து அவேர்னஸ் அது இது நடந்து முடியறதுக்குள்ள இங்கே இன்னும் 1008 ஆளுங்க இறந்துகிட்டு இருப்பாங்க, இல்லை நோய் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு நான் டெய்லி நான் போயிட்டு இருக்கிறேன்னா எனக்கு வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு இப்போ ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் இல்லை 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நான் இங்கே இருக்கும், உங்களுக்கு அது ஆகாது. ஆனால் இது நடக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும்னு சொன்னால் நாளைக்கு நான் வேலைக்கு போகும்போது எனக்கு கட்சி தான் என்ன பண்ணுறேன்றது கேட்பானுங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் டாக்ஸ் ஆர் ஸ்ட்ரே டாக்ஸ் வாட் எவர். பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. அவன் டாக்ஸ் கட்டுற ரோட்ல என்னாலே நடக்க முடியலன்னும் போது நீ என்னடான்னா 11 பேசினா பாருங்க அந்த ஆளு. ஐயோயோ அது சர்க்காஸ்டிக்காக பேசினானான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னா வந்துட்டு அது வந்துட்டு அதோட டெரிட்டரி சார், அது வந்துட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கன்னு வெல்கம் பண்ணுமான்னு. நீ ஏன்டா வெல்கம் பண்ணோம்? நான் போவேன்டா, எந்த ரோட்டில் வேணா எப்போ நான் போகணும்டா, போகக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நீங்கள் போக முடியும்? ஏன் பையன் நைட் எத்தனை மணிக்கு போறீங்கன்னு உட்காந்து ஏதோ பொண்ணுங்க கிட்ட வந்து 8 மணி மேலே போகாதுன்னு பேசுகிற மாதிரி பேசினுக்கிறாங்க. அதனால த ஹோல் இந்த ஹோல் டாக் லவர்ஸ் என்ன பேசினாங்கன்னா ப்ரையாரிட்டி நாய்ங்களுக்கு தான், அதுக்கப்புறம் தான் நீன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க லிட்டரலாக மக்கள் கிட்ட. என்னன்னா வந்துட்டு நான் எப்படி தான் பண்ணோம், நாம தான் பொறுத்து போகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன்ல லிட்டரலாக அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது அப்படி நடந்துருந்துச்சுன்னா இல்லை கடிச்சு ஏதாவது உயிர் இழந்திருந்தாங்கன்னா இப்பெல்லாம் பேச மாட்டாங்க. உட்காந்து அடிச்சு சொல்கிறேன் 1001% உண்மை, பேச மாட்டாங்க. இந்த டிபேட் ஷோக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி நடக்கலை, புரியுதா? ஆனால் கதெல்லாம் விடுவாங்க, என்னையும் கிடச்சிருக்கு, எங்கள் ஒய்ஃபையும் கிடச்சிருக்கு. ஷட் அப் மேன், ஷட் அப். கடிச்சிட்டு வந்துட்டு குட் கிட்டி, சாரி குட் நாய், இதே மாதிரி 4-5 பேரை கடிக்கணும் கொஞ்சிட்டு வருவீங்களா உன் பிள்ளைய கடிச்சதுன்னா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தெருநாய்களோட கழிவுகள். இதை வந்துட்டு ஒரு டாப்பிக்காக பேசினாங்க, பட் ரொம்ப பெருசாக பேசலை. பட் ஐ திங்க் ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கலாம். சினாரியோ என்ன எக்ஸாம்பிள் அடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட பெருசாக நாய்கள் தொல்லை இல்லை, இருக்கும். பட் ரேர்லி நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். அதே நாயை அடுத்த நாள் பார்க்க முடியாது. ஏன்னா ரேண்டமாக வந்துட்டு ஒவ்வொரு நாய் வந்துட்டு போகும். ரொம்ப நிறைய நாய்கள் தொல்லை இல்லைன்னே வச்சுப்போம். அந்த மாதிரியான ஒரு ஏரியா தெருவில் ரேண்டமாக எங்கள் வீட்டு வாசல்லே பேண்டு வச்சுட்டு போயிடும். இது அடிக்கடி நடந்துச்சு. நாய்கள் தொல்லை கம்மியாக இருக்க ஏரியாலே சொல்கிறேன். எங்கள் வீட்டு வாசலில் பேண்டு வச்சுட்டு போயிடுச்சு. யார் அள்ளுவா? நாங்கள் தானே அள்ளணும். எங்கள் வீட்டை நாங்கள் தானே க்ளீன் பண்ணணும். எங்கள் வீட்டு வாசலில் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் எங்கள் அம்மாவை திட்டிருக்கேன், வாசல் தெளிச்சு கோலம் போகணுன்ற அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு கம்முன்னு உட்காருங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காது. அப்போ லைக் ஷி வில் பி சிக். இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பழக்க வழக்கம் வாட் எவர். நான் திட்டிடுவேன், சும்மா உட்கார மாட்டீங்களா, எதுக்கு இப்போ நான் போய் தெளிச்சு ஆகணுமான்னு, லைக் வீடு தெளிச்சு கோலம் போட்டே ஆகணும்னு அவசியமா? இப்போ ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அதுக்கே திட்டினேன்னா அவங்களுக்கு என்ன ரேண்டமாக நாயோட கழிவு அள்ளணுன்ற தலையெழுத்தா? இல்லை நான் அள்ளணும் தலையெழுத்தா? நான் வளர்த்த நாயினா நான் அள்ளலாம், ஏன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பக்கத்து வீட்டுக்காரன் நாய் அவுத்து விட்டு எங்கள் வீட்டு வாசலில் வந்து பேண்டுச்சுன்னா அவனால சொல்லலாம். ரேண்டமாக ஒரு நாய் வந்துட்டு இந்த மாதிரி கழிவு பண்ணி வச்சுட்டு போச்சுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இது வந்துட்டு ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான். இது எங்கே பெரிய பிரச்சனையாக போய் முடியுதுன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க குப்பாள்றதே ஒரு பெரிய தலைவலி தான். இதில் இதுங்க வேற அந்த ஏரியாவில் தான் நிறைய நாய்ங்க இருக்கும், குப்பைங்க இருக்கிற இடத்துல. அதில் இதுங்க வேற பேண்டு வச்சுட்டு கழிஞ்சு வச்சுட்டு போயிட்டு அதையும் இவங்க அள்ளணும்னு இவங்களுக்கு தலையெழுத்து. இதனால் டிசீஸ் வேற வரும் நேரம் சொல்கிறாங்க. இப்போ பரவும், அதுலேருந்து வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வாட் எவர் இட் இஸ், எனக்கு ப்ராப்பராக தெரியல. பட் அதுலேருந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து 1008 டிசீஸ் வேற வரும், நிறைய பண்ணி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சோறு மட்டும் போடுவீங்க. நீங்கள் சோறு போட்டு ஜாலியாக கொஞ்சிட்டு ஓடிடுவீங்க. அது போடுற வேஸ்ட்டை நீங்கள் அள்ள மாட்டீங்க. அது கழிஞ்சு வைக்கிறத நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அது யாருன்னா கடிச்சு வச்சுதானே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்க. ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்டே இருக்கட்டும், உங்கள் நாய் எதுவும் ஆகக்கூடாது. என்ன லாஜிக் எனக்கு புரியல. Shut up. The whole debateல முக்காவாசி இக்னோரண்டான கருத்துக்கள் மட்டும்தான் இருந்திருக்கே தவிர ஒருத்தன் கூட எம்பத்தி காட்டல. எக்ஸப்ட் ஒன், ஒரே ஒருத்தனை தவிர எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு அது நடந்தது எனக்கு வந்துட்டு இப்போ கஷ்டமா இருக்கு, ஆனா இதுவே ஒரு குழந்தை பண்ணியிருந்தா. ஒருத்த மட்டும் தான் ஆக்சுவலாக வந்துட்டு வருத்தப்பட்டு பேசினேன். என்ன பேசினா, நான் இங்கே உட்காந்து இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் குழந்தை வந்துட்டு ஆட்டோ அந்த இறந்த குழந்தை அவர் மூஞ்சியை என்னால் பார்க்க முடியல, எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது கோபி கேட்டப்போ அங்கே தான் உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருப்பான். He changed his opinion because he saw people suffering because of this issue. எனக்கு புரியுது. நானும் வந்துட்டு இல்லை நாய்ங்களும் கொல்லுங்கள்லாம் நாங்கள் சொல்ல வரல. If government is taking all the dogs to a shelter, let them. At the end of the day மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவன் தொழில் அவன் ஒழுங்காக செய்கிற அளவுக்கு
சேஃப்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தான்னா ஐ see it as an absolute win. ஏன்னா ஆல்ரெடி தே ஹாவ் அ ஹார்ட் லைஃப். இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ரோட்டில் கம்யூட் பண்ணுறவங்க, அதாவது சாரி நடந்து போகிறவங்களா இருக்கட்டும். நான் நிறைய கிளிப்பெல்லாம் கூட பார்த்துருப்பீங்களே, ஒரு வாட்ச்மேனை நாய்ங்க சுத்து போட்டுரும், அவரை தடுக்கிறதுக்கு அவர் சும்மா அடிச்சிருப்பாரு, அடிச்சாரான்னு கூட தெரியல, இது பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்து ஒரு டாக் லவர் அவரை போட்டு அடிச்சிருவான். நான் சொல்றேன்ல, நாய்ங்களை விட இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான கேட்டகரி. அதனால ஜீரோ எம்பத்தி ஷோன் இந்த ஷோல வந்துட்டு கொசு இது பாரு, கொசு வந்தா அடிப்பாங்களாம், எலி வந்தா வந்துட்டு தடத்துவாங்களாம், இது பண்ணுவாங்களாம். ஆனா நாய் வந்தா மட்டும் இவங்க வந்துட்டு அச்சோ எதுவும் பண்ணக்கூடாதுங்க, கடிச்சிருச்சா கடிச்சிட்டு போட்டோம் நம்ம பார்த்து இருந்துக்கணும்னு சொல்றாங்க. என்ன லாஜிக் ஒன்றும் புரியல. சாரி ஃபார் த லாங்குவேஜ், பட் ஐம் சோ ஃபக்கிங் கன்ஃபியூஸ் மேன். அப்புறம் சில டாக் லவர்ஸ்லாம் வந்துட்டு வீடியோலாம் போட்டிருக்காங்க முட்டாத்தனமா. இந்த மாதிரி வந்துட்டு என்ன கோபி, நாய்ங்க மட்டும்னால தான் பிரச்சனை வருதா, எத்தனை பேர் வந்துட்டு சாப்பாடுன்ற பேரில் விஷத்தை விற்று அது மக்களுக்குள்ளே போய் என்னடா பேசுறீங்க, லூசு பயிர்களாடா நீங்க, என்ன ரெலவெண்டா இருக்கு இந்த டாபிக்கும் இதுக்கும். இதான் இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இன்னும் 1008 இதை சொல்றாங்க. எவ்வளோ ரேப் கேசஸ் நடக்குது, அது எதுவும் பண்ண மாட்டேன், என்னடா பேசுறீங்க. அதான் காமெடி பண்ணியிருந்தானுங்க. என்னன்னா வந்துட்டு தெருநாய்களை வந்து ஒழிச்சிட்டோம்னா திருடுகள் அதிகமாயிடும், குரங்குங்க அதிகமாயிடும், நரிங்க அதிகமாயிடும், எலிங்க அதிகமாயிடும் சொல்லிட்டு காமெடி பண்ணியிருந்தானுங்க. பூனைகள் அதிகமாயிடும் சொல்லிட்டானுங்க. பூனைங்க அதிகமானாலுமே ஐ டோன்ட் திங்க் தே காஸ் அ பிக் ப்ராப்ளம் as much as dogs. Regardless, அதுங்களை ஒழிச்சாலும் I don't care. If it's a problem, they should be avoided regardless of the animal. பட் நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ரொம்ப கேவலமான சில்லியான ரீசன்ஸ். நாய் ஒழிச்சிட்டா மங்கி வந்துடும், மங்கி வந்தா மங்கியும் ஒழிப்பாங்கப்பா, ஒழிச்சுதான் ஆகணும். நான் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன டிபேட் இது, என்ன வாட் கைண்ட் ஆஃப் டிபேட் இஸ் திஸ்? ஒருத்தலாம் நரி வருவாங்களா? ஸோ உங்களை யாரும் வந்துட்டு நீ நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. உனக்கு வேணும்னா தெருநாயை காலர் போட்டு நீ வீட்டில் வச்சுட்டு பத்திரமா பார்த்துங்க, எதுவுமே பண்ண வேணாம். நான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருங்க. எவ்வளோ நாய் வேணுமோ அடாப்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. பட் உங்களால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாத நாய்களை லெட் த கவர்மெண்ட் டூ இட்ஸ் திங். லிட்ரலாக எனக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு மனுஷங்கள்லாம் எப்போ எக்கேறு கேட்டால் எனக்கு என்ன, எனக்கு நாய்ங்கள்லாம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு சத்தியமாக செம்ம காண்டாகுது அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ நீங்கள்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க தயவு செஞ்சு வாய மூடுங்க. அஃபெக்ட் ஆனவன் பாதிக்கப்பட்டவன் பேசுகிறான்னா அதை கேட்கணும். தயவு செஞ்சு அவனுக்கான சொல்யூஷனை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதை பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு தடுக்காதீங்க, வாய மூடின்னு இருங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது நீ கிடையாது, ஒருத்தன் கூட அங்கே உட்காந்தவன் பாதிக்கப்பட்டவன் கிடையாது. நான் அடிச்சு சொல்கிறேன், அதெல்லாம் விடுவானுங்க, என்னையும் கிடச்சிருக்கு. Shut the fuck up. Shut up. You're not a victim here. புரியுதா? உங்கள் வீட்டு பிள்ளைக்கு கடிச்சு ரேபிஸ் வந்து இறந்துருந்துச்சுன்னா you would not sit there. அவ்வளோதான் விஷயம். சிம்பிளான கான்டெக்ட் இதுதான். ஸோ உக்காஞ்சிருக்கவன், பிள்ளை இழந்தவன், தம்பி இழந்தவன், எவன்லாம் அங்கே உட்காந்து பேசினானோ அவன் வலிக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, அடுத்த வாட்டி அந்த என்கவுண்டர் அவனுக்கு நடக்கக்கூடாது நாய்களோட. அதுக்கு என்ன பண்ணணும், திருநாய்களை அவாய்ட் பண்ணணும். அவன் அதுக்கு என்ன கவர்மெண்ட் பண்ணணுமோ let them do their thing. அது எதுக்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன்ல, இவங்க ஃபேஸஸ்லாம் எனக்கு தெரியும். எதெல்லாம் முக்கியமான விஷயமோ ஆக்சுவல் மனித ப்ராப்ளமோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் சாவறான், எந்தெந்த காரணத்துக்காக, ஜாதி காரணம், அந்த காரணம், இந்த காரணம்னு சொல்லிட்டு சாவறான், அதுக்கெல்லாம் ஒருத்தனும் ப்ரொடெஸ்ட் பண்ணல. ஏன்னா அதான் அது வேற டாபிக், அதெல்லாம் நான் போக விரும்பல. I don't know man, இந்த டாபிக் வந்துட்டு லிட்டரலாக வந்துட்டு how people can be so fucking ignorantன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. So the whole thing was just fucking silly man. The whole thing was just silly. எப்படா உட்காந்துங்க, லிட்டரலாக கண்ணு முன்னாடி ரேஜ் பைட் பண்ணிட்டு இருந்தாங்களே, எப்படா உட்காந்துங்கன்னு பாவமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அதனால ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, தயவு செஞ்சு உங்களால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாதுன்னா வாய மூடின்னு இருங்க. டோன்ட் ஸ்பீக் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் விக்டிம் கிடையாதீங்க. விக்டிமுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்யூஷன் அவன் தான் தேடணும். இது இல்லைன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறான்னா அதை தான் நம்ம கேட்கணுமே தவிர உட்காந்துட்டு நீ ஒழுங்காக நடந்திருக்கணும், நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங் போகணும், நீங்கள் வந்துட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுக்கணும். இட் மைட் டேக் 1 year 2 year 3 year, எப்போ வேணால் நடக்கலாம். அது வரை செத்தா பரவாயில்ல, 1-2 பேர் செத்தா பரவாயில்ல. ஸோ மக்களில் ஒரு சைடு ஆஃப் மக்கள் எனக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் இதனால் கெடுது, எங்களால் ரோட்டில் நடக்க முடியல, வேலைக்கு போக முடியலன்னு சொல்கிறான்னா அவனுக்கு சொல்யூஷன் தேவை. அதை அவன்தான் முடிவு செய்யணும். யூ கான் ஸ்பீக் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஐ டோன்ட் நோ, ஏன்னா நான் லிட்டராக இப்போ தான் பார்த்தேன், நான் வந்துட்டு கிளிப்பிங் பார்த்தேன். அவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்காது ஹோல் ஷோன்னு பார்த்தா ஃபுல்லாக உட்காந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். எனிவேஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.